வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்குறோம்னா டாடா ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் 2025 25th மே 2025 மேட்ச் நம்பர் 66 முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அணியும் எங்கே இருக்காங்க புள்ளிப்பட்டியல் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் பிபிகேஎஸ் வெர்சஸ் டிசி மேட்ச் நடந்தது. அந்த 66ல் போட்டி எண் 66ல் அந்த போட்டியோட ஒரு ரிவ்யூ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ப்ளஸ் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற சிஎஸ்கே வெர்சஸ் ஜிடி அண்ட் எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் கேகேஆர் அந்த போட்டிகளோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன ப்ளஸ் ப்ரிவ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளுக்கு போகலாம். ஸோ நேற்று வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து அவங்களுடைய 4வது தோல்வியை பிபிகேஎஸ் வந்து அவங்களோட 4வது தோல்வியை அடைஞ்சாங்க. அதே போல் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அவங்களோட கேம்பெயின் இந்த வருஷத்தோட இந்த சீசனோட கேம்பெயினை வந்து ஒரு வெற்றியோட முடிச்சிருக்காங்க. இதில் புள்ளிப்பட்டியலில் எந்த மாற்றமும் நடக்கலை. இருந்தாலும் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஒரு ஹை லெவலில் முடிச்சிருக்காங்க. நம்ம நேற்று அதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருந்தோம். டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து மும்பை இன்னைக்கு டேர்ன் அரவுண்ட் ஆனதோ ஆகிட்டு அவங்களோட வின்னிங் ஸ்ட்ரீக்கை தொடங்கினாங்களோ அந்த நேரத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அவங்களோட ஃபார்மை வந்து லூஸ் பண்ணினாங்க. ஸோ அங்கேருந்து டிட்டோரிட்டேட் ஆகிட்டு ரொம்ப இப்போ கடைசியில் டாப் 4ல் இல்லாமல் இந்த சீரீஸ்லேருந்து வெளியில் போகிற நிலைமையில் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஹையாக முடிச்சிட்டு இருக்காங்க. 14 போட்டிகள் விளையாடி 7 வெற்றி 6 தோல்விகள் 15 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. முதல் இடத்துல கூட குஜராத் டைட்டன்ஸ், 2வது இடத்துல பிபிகேஎஸ், 3வது இடத்துல ஆர்சிபி, 4வது இடத்துல மும்பை இந்தியன்ஸ், 5வது இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ், 6வது இடத்துல எல்எஸ்ஜி, 7வது இடத்துல கேகேஆர், 8வது இடத்துல எஸ்ஆர்ஹெச், 9வது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ், 10வது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போட்டி வந்து 2 போட்டிகள் முடியுது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோடு நாளைக்கு மண்டே செவ்வாய்க்கிழமையோடு பார்த்தீங்கன்னா எல்லா பிரதான சுற்று போட்டிகளுமே முடிஞ்சிருது. ஒரு அணியும் தலா 14 போட்டிகள் விளையாடி அவங்களோட முடிச்சிடறாங்க. இதில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தங்களுடைய 14வது போட்டியை விளையாடுறாங்க. குஜராத் டைட்டன்ஸும் தங்களுடைய 14வது போட்டியை விளையாடுறாங்க. அதே போல் அடுத்த அணிகளான எஸ்ஆர்ஹெச் அவங்களும் தங்களுடைய 14, கேகேஆர் அவங்களும் 14வது போட்டி விளையாடுறாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லா டீமும் விளையாடிடுவாங்க. ஸோ மீதம் எஞ்சி இருக்கக்கூடிய போட்டிகள் இல்லை அணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பிபிகேஎஸ் இன்னும் ஒரு போட்டி விளையாடணும். அவங்க வந்து மும்பை இந்தியன்ஸோட விளையாடுவாங்க. அதே போல் மும்பை இந்தியன்ஸும் அவங்களோட கடைசி போட்டியில் பிபிகேஎஸோட விளையாடுறாங்க. எல்எஸ்ஜி, ஆர்சிபி 2 பேருக்குமே அது கடைசி போட்டியாக இருக்கும். ஸோ இந்த அடுத்த வரக்கூடிய 2 போட்டிகள் எந்த அளவுக்கு இம்பேக்ட் அப்படின்னு சொன்னால் அந்த டாப் 1, 2, 3, 4 அதில் எந்த 4 வரையிலும் எந்த மாற்றமும் இருக்காது. அந்த 1 to 4க்குள்ளார நிறைய ஜம்பிள் ஆகக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம். இன்னைக்கு இன்றைய போட்டி ப்ளஸ் 4 வரும் நாட்களில் இருக்கக்கூடிய போட்டிகள் வழியாக அதை பற்றின விரிவான விவரங்களை நாம் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். என்ன நடக்குது, ஒரு அணியும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி இப்போ நாம் வந்து நேற்று நடந்த போட்டி, அந்த போட்டியில் வந்து பிபிகேஎஸும் டிசியும் விளையாண்டாங்க. அந்த போட்டியோட ரிவ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முதல்ல பேட் பண்ணின பிபிகேஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 விக்கெட்டுகளை வந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 206 ரன்கள் எடுத்திருந்தாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் கம்ஃபர்டபுளாக 4 விக்கெட்டுகளை இருந்து 19.3 ஓவர்கள்லேயே அடிச்சிட்டாங்க. ஸோ நிச்சயமாக ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாலே இது வந்து சரியான இது கிடையாது, இந்த மாதிரி ஆடக்கூடாது, லெத்தார்ஜிக்காக ஆடக்கூடாது, எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப பொறுப்பாக விளாட்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டை போஸ்ட் மேட்ச் சீரீஸில் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் கமெண்ட்டில் சொல்லியிருந்தார். நிச்சயமாக அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இன்னும் 20-30 ரன்களை எடுத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் பிபிகேஎஸ் அணி. ஸோ பிபிகேஎஸ் தரப்பில் பார்த்தீங்கன்னா 44 ரன்கள் ஸ்டாய்னிஷ் 16 பந்துகளில், 4 சிக்ஸர் 3 பவுண்டரிகள். அதே போல் ஸ்ரேயஸ் ஐயர் 53 ரன்கள் 34 பந்துகளில் 2 சிக்ஸர்கள் 5 பவுண்டரிகள் எடுத்திருந்தார். ஸோ மற்றபடி யாரும் இரட்டை இலக்கம் பார்த்தீங்கன்னா பிரபு ஸ்ரீராம், அதுக்கடுத்து இங்கிலீஷ் வந்து 32 28 ரன்னு பிரபு ஸ்ரீராம், சிம்ரன்,
அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வாத்ரே வந்து 14 ரன்கள் எடுத்திருந்தார். சஷாங்க் சிங் ஒரு 11 ரன். ஸோ இப்படியா போனது. அதே போல் முஸ்தபிர் வந்து பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார் டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக. நிகம் வந்து ஒரு 2 விக்கெட்டுகள், குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். முகேஷ் குமார் 1 விக்கெட்டை எடுத்திருந்தார். நல்ல ஸ்கோர் அப்படின்ற மாதிரி இருந்தது. இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக டெல்லி கேபிட்டல்ஸ் அதை வந்து சேஸ் பண்ணி முடித்தாங்க. ராகுல் 35 ரன்கள் 21 பந்துகளில். டியூப்ளசிஸ் கேப்டன் 23 ரன்கள் 15 பந்துகளில். கருண் நாயர் 44 ரன்கள் 27 பந்துகளில். அட்டல் 22 ரன்கள். ரிஸ்வி ஒரு அற்புதமான ஆட்டம் 25 பந்துகளில் 58 ரன்கள், 5 சிக்ஸர்கள் 3 பவுண்டரி, ஸ்டப்ஸ் 18 ரன். ஸோ கம்ஃபர்டபுளாக 19.3 ஓவரில் நம்ம சொன்ன மாதிரி அடித்து முடிச்சிட்டாங்க. இதுதான் நடந்தது. ஸோ இதால் என்னென்னா பிபிகேஎஸ் 2வது இடத்துல தான் இருக்காங்க. இருந்தாலும் கூட அவங்க வந்து நேற்றைய போட்டி, அந்த போட்டியில் வெற்றி பெற்று இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து முதல் இடத்திற்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப முதல் இடத்துக்கு போயிருப்பாங்க. அது வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக டிசப்பாயிண்டிங் லாஸ். பட் அதே நேரத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஒரு ஹைஃபை வின் முடிக்கும்போது வந்து ஒரு அற்புதமான இடத்துல முடிச்சிருக்காங்க. அதை வந்து அவங்க வந்து இருகரங்கள் எடுத்து வாங்கிக்குவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய 2 போட்டிகளை பற்றி பார்க்கலாம். ஸோ 25th May 2025 2 போட்டிகள் நடக்குது. 67வது போட்டியில் சிஎஸ்கேவும் ஜிடியும் விளையாடுறாங்க. 68வது போட்டியில் எஸ்ஆர்ஹெச்சும் கேகேஆரும் விளையாடுறாங்க. இந்த போட்டியில் நிச்சயமாக நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிடி அவங்க வந்து அவங்களோட டாமினன்ஸை முதல் இடத்துல காப்பாற்றிக்கணும்னா இந்த இடத்துல இருக்கணும். இல்லைன்னா அவங்க 4வது இடத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து இந்த போட்டியில் ஜெயிச்சே ஆகணும் நிச்சயமாக சென்னை சூப்பர் கிங்ஸோட. சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தெர் இஸ் நத்திங் டு லூஸ். பாட்டம் ஆஃப் த டேபிள் இருக்காங்க. இந்த வெற்றியோ தோல்வியோ அவங்கள வந்து எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அவங்களோட பொசிஷனை எந்த வகையிலையும் அசைக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க. அதுதான். அதே போல் கேகேஆர் வெர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அந்த போட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல போட்டி. ஏன்னா 2 பேருமே ப்ரைடுக்காக விளையாடுறாங்க. ஒருவேளை இந்த போட்டியில் கேகேஆர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவங்க 6வது இடத்துக்கு முன்னேறுவாங்க. அதே நேரத்தில் எஸ்ஆர்ஹெச் வெற்றி பெறும் பட்சத்தில் அவங்களும் வந்து 6வது இடத்துக்கு முன்னேறுவாங்க. ஸோ யார் வெற்றி பெறாங்களோ அவங்க 6வது இடத்துக்கு முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த போட்டியில் அகைன் மோர் ஆஃப் ப்ரைட் ப்ளஸ் ஒரு முடிக்கும் போது ஒரு மோரலில் வந்து கொஞ்சம் ஹையாக முடிக்கலாம். அடுத்த சீசனில் என்ன பண்ணலாம், யாரை டீமில் ரீட்டைன் பண்ணலாம் அப்படின்றதுக்கு உண்டான பிளான் எல்லாமே இருக்கும். அதுதான். ஸோ நிச்சயமாக இந்த 2 போட்டிகளுமே வந்து ஒரு நல்ல ஒரு முடிவை தரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் சீசனை வந்து இதை வச்சு தான் பொசிஷன் பண்ணலாம் 3 அணிகளுக்கு. அதாவது சிஎஸ்கே, கேகேஆர் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு. அதே நேரத்தில் குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 அல்லது 4 முதல் இடமா அல்லது 4வது இடமா அப்படின்றத நிர்ணயிக்கக்கூடிய போட்டி. ஏன்னா அவங்களோட கடைசி போட்டி இந்த சீசனில். நிச்சயமாக இந்த போட்டியில் அவங்க வெற்றி பெற்றே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து 4வது இடத்துக்கு போனாங்கன்னா அடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஸோ டெஃபினெட்லி தே வில் ட்ரை டு வின் திஸ் மேட்ச். நம்ம வந்து நாளைக்கு இந்த 2 போட்டிகளோட ரிவ்யூ என்னன்றதை பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். காணொலியை கண்டதற்கு நன்றி. வணக்கம்.